குடிவெறியில் நிகழ்வை குழப்பிய முன்னாள் பிரபல அமைச்சர் வீடியோ வெளியாகியதால் பெரும் சர்ச்சை. புதுவருட தொடக்கத்தில் ஆரம்பமானது அருரவின் ஆட்டம். அரசியல்வாதியின் அதிசொகுசு வாகனங்களை தூக்கி அதிரடி. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 பேருக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு, கைதாக போகும் பரிதாபம். புதுவருடத்தில் ஜனாதிபதி அனுர செய்த வைரல் சம்பவம், கட்டிப்பிடித்து கைலாக கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்த சம்பவம் பதிவு. யாழில் நடுக்கடலில் இயந்திர கோளாறுக்குள்ளான பயணிகள் படகு, உயிர் தப்பிய 60 பயணிகள். புத்தாண்டில் இடம்பெறவிருந்த பாரிய அசம்பாவிதம். கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இனப்பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும், சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை, வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி. கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காதீர்கள், நாமல் ராஜபக்ஷ திடீர் அறிவிப்பு. போலீசாரின் அதிரடி சோதனை, கடந்த 24 மணித்தியாலங்களில் ஆயிரக்கணக்கானோர் மீது சட்ட நடவடிக்கை. காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி, சிக்கப் போகும் பலர். அக்கரை பத்தனையில் சட்டவிரோதமாக செடி வளர்த்த நபர் கைது, விசாரணையில் கசிந்த தகவல். மட்டுவிலில் விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இளம்குமரன் கள விஜயம். ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த 68,000 பேர், விபத்தால் நேர்ந்த விபரீதம். 2025 பயணத்தை தொடங்கி 2024 ஆண்டுக்கு பயணித்த விமானம், உலகெங்கும் வைரலாகும் சம்பவம். தனக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று நேற்று இரவு கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் குடிவெறியில் அட்டகாசம் செய்த முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தொடர்பான வீடியோ தற்சமயம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவருட கொண்டாட்ட நிகழ்வுகள் நாடெங்கிலும் களை கட்டியுள்ள நிலையில் குறித்த அமைச்சரின் வீடியோ வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான 4.5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 3 சொகுசு வாகனங்களை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். பாணந்துறை பின்வத்த பிரதேசத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரின் வீட்டில் இருந்து வெளிநாட்டு ஆயுதப்படைகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இராணுவ ஜீப் போன்ற ஜீப் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரத்மலானை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் மேலும் 2 சொகுசு ஜீப் வண்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கைப்பற்றப்பட்ட ஜீப் வண்டிகள் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அரசு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட இலக்கங்களின் கீழ் அசம்பிள் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டவை எனவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தேசிய செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே இந்த கைது செய்யப்பட உள்ளதாக அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள்காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி, எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர், சுற்றுலா சபையின் முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள் என பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதனிடையே மிக் விமான ஒப்பந்தத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பிரதிவாதிகள் குழு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை ஒப்பந்தத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை பிறந்துள்ள புதிய வருடத்தில் ஜனாதிபதி அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் அரசாங்கத்தின் சுத்தமான இலங்கை முயற்சிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இது தேசிய வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய படியாகும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வை தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேசிய மஹேல ஜெயவர்தன இந்த முயற்சியில் பொதுமக்கள் பங்கேற்பு அதன் வெற்றிக்கு மிக முக்கியம் என்றும் தெரிவித்தார். குடிமக்களாக இந்த திட்டத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வது ஒரு பெரிய பொறுப்பு என்றும், மேலும் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் நிறைய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையில் சமூக விழுமியங்களில் மாற்றத்தை வளர்க்கும் அதேவேளை அரசியல் மற்றும் நிர்வாகத் துறைகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியாக இந்த திட்டம் இருப்பதாக குமார் சங்கக்கார குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து குறிகாட்டுவார் நோக்கி சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகொன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தீவிலிருந்து இன்றைய தினம் பகல் 11:30 மணிக்கு குறிகாட்டுவார் நோக்கி சேவையில் ஈடுபட்ட கரிகணன் பயணிகள் படகு நடுக்கடலில் பயணித்த போது திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டு செயலிழந்தது.
இதன்போது குறித்த படகில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 60 பேருக்கும் அதிகமானோர் பயணித்தனர். குறித்த படகானது கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதை அவதானித்த நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகுகளை கொண்டு சென்று பயணிகளை நிகழவிருந்த பாரிய ஆபத்திலிருந்து விரைந்து மீட்டுள்ளனர். இதனிடையே மேலும் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகு கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இனப்பிரச்சனையை தீர்க்க கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற கிளீன் சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற 2025ஆம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளமும் அவருடைய தமிழ் தேசிய இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போன எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் வருகிற ஆண்டும் புதிய பொலிவும் புதிய தெம்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்பொழுது இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடு திரும்பிய பின்னர் இச்சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் பொழுது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 7264 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி போக்குவரத்து விதிகளை மீறியமைக்காக 1057 சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றங்களுக்காக 614 சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக வேகத்தில் பயணித்த 54 சாரதிகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 57 சாரதிகளுக்கு எதிராக இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. போக்குவரத்து விதிமீறல்கள், பிற குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து தெரிவிக்கும் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த செயலி ஸ்ரீலங்கா காவல்துறையால் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இட்ராபிக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்த பிறகு போக்குவரத்து விதிமீறல்கள், குற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த காணொலிகள், புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பதிவேற்றம் செய்யலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. அக்கரைப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரைப்பத்தனை கிளாஸ்கோ பகுதியில் அனுமதி பத்திரமின்றி கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அக்கரைப்பத்தனை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது 11 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அவை சுமார் 2 அடி உயரம் வரை வளர்ந்திருந்தமை எனவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். மேலும் உதவி தோட்ட அதிகாரி சந்தேகத்தின் பேரில் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக அக்கரைப்பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாந்த பண்டார தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆராய்ந்துள்ளார். குறித்த பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 2022ஆம் ஆண்டு மக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்ட போதிலும் இன்று வரை பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படாத நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதன் கட்டுமான செலவுக்கு 200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய நிலையத்தை இயங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரே நாளில் விமான விபத்தில் சிக்கிய ஜேஜி விமான நிறுவனத்தில் முன்பதிவு செய்த சுமார் 68,000 பேர் தங்களின் பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 33,000 பேர் உள்ளூர் பயணங்களையும் 34,000 பேர் வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்துள்ளதாக ஜேஜி விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஞாயிற்றுக்கிழமை காலை விமானம் ஜேஜி ஏஆர் விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதில் 179க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பறவைகள் விமானம் மீது மோதியிருக்கலாம் அல்லது மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர்.
எனினும் இந்த விபத்து பல்வேறு காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 2025ஆம் ஆண்டில் பயணத்தை தொடங்கி 2024ஆம் ஆண்டுக்கு பயணித்த ஒரு விமானம் பற்றிய தகவல் பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஹாங்காங்கில் பயணிக்க தொடங்கிய கேத்தி பசிபிக் விமானம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரை அடைந்தது. குறித்த விமானம் ஹாங்காங்கில் இருந்து 1/1/2025 தேதி பயணத்தை தொடங்கி லாஸ் ஏஞ்சல் நகரை 31/12/2024ஆம் தேதி சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி இந்த விமானம் எதிர்காலத்தில் இருந்து வந்த கால பயணம் என பலராலும் அழைக்கப்படுகிறது. குறிப்பாக குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகள் தங்களின் பயணத்தினிடையே சர்வதேச திகதிக்கோட்டை கடந்ததால் 2 முறை புத்தாண்டை கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்தது. சர்வதேச திகதிக் கோட்பாடு என்பது பசிபிக் பெருங்கடலின் குறுக்கே வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடாக கருதப்படுகிறது. மேலும் இது 2 தொடர்ச்சியான நாட்காட்டி நாட்களை குறிக்கிறது. சர்வதேச திகதிக்கோட்டின் குறுக்கே கிழக்கு நோக்கி பயணிக்கும் அவரும் காலப்போக்கில் ஒரு நாள் பின்னோக்கி பயணிக்கிறார்கள். மேலும் மேற்கு நோக்கி பயணிக்கும் அவரும் ஒரு நாள் முன்னோக்கி பயணிக்கிறார்கள். இந்த பயணிகள் ஜனவரி 1, 2025 அன்று அதிகாலையிலும் ஹாங்காங்கிலிருந்து புறப்பட்டு டிசம்பர் 31, 2024 மாலை லாஸ் ஏஞ்சல் நகரையும் சென்றடைந்தது. குடிவரியில் நிகழ்வை குழப்பிய முன்னாள் பிரபல அமைச்சர் வீடியோ வெளியாகியதால் பெரும் சர்ச்சை. புதுவருட தொடக்கத்தில் ஆரம்பமானது அருரவின் ஆட்டம். அரசியல்வாதியின் அதிசொகுசு வாகனங்களை தூக்கி அதிரடி. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 பேருக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு கைதாக போகும் பரிதாபம். புதுவருடத்தில் ஜனாதிபதி அனுர செய்த வைரல் சம்பவம். கட்டிப்பிடித்து கைலாக கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்த சம்பவம் பதிவு. யாழில் நடுக்கடலில் இயந்திர கோளாறுக்குள்ளான பயணிகள் படகு உயிர் தப்பிய 60 பயணிகள். புத்தாண்டில் இடம்பெறவிருந்த பாரிய அசம்பாவிதம். கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற இனப்பிரச்சனையையும் கிளீன் செய்ய வேண்டும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. ரணில் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை. வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி. கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காதீர்கள். நாமல் ராஜபக்ஷ திடீர் அறிவிப்பு. போலீசாரின் அதிரடி சோதனை. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஆயிரக்கணக்கானோர் மீது சட்ட நடவடிக்கை. காவல்துறை அறிமுகப்படுத்திய செயலி சிக்கப் போகும் பலர். அக்கரை பத்தனையில் சட்டவிரோதமாக செடி வளர்த்த நபர் கைது. விசாரணையில் கசிந்த தகவல். மட்டுவிலில் விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இளம்குமரன் கள விஜயம். ஒரே நாளில் விமான பயணத்தை ரத்து செய்த 68,000 பேர். விபத்தால் நேர்ந்த விபரீதம். 2025 பயணத்தை தொடங்கி 2024ஆம் ஆண்டுக்கு பயணித்த விமானம் உலகெங்கும் வைரலாகும் சம்பவம்.